இங்கே நமக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட இங்கே வந்து ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டேறாங்க. என்னோட நண்பர் வந்து அந்த சாமி சிலை செய்கிற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காரு. இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய சுவாமி சிலைகளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோனா என்னோட நண்பரோட இந்த ஸ்டுடியோ தான். இது வந்து அம்பத்தூரில் இருக்குது. முழுக்க இந்த யூடியூப் சேனலுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைப்ரரி, என்னோட வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள், நான் ட்ராவல் பண்ண ரூட், இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணோம், ஒரு சேஃபான ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும்னு நினச்சது தான் இந்த யூடியூப் சேனல். ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோவோட அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டுடியோவை எப்படி ஆரம்பித்தோம், என்ன பட்ஜெட்டில் நாம் இதை முடித்தோம், ஏன் தொடங்கணும், எதுக்காக வந்து இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வந்து கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ எனக்கும் பல நாள் கனவுகள், நிறைய கனவுகள் வந்து இருந்தது. அதில் ஒன்று தான் வந்து இந்த உணவு தன்னிறைவு பெற்ற வீடு அமைக்கிற ஒரு திட்டம். இந்த உணவு தன்னிறைவு பெற்ற வீடு அமைக்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75% வந்து நமக்கு தேவையான உணவை நாமளே நம்மளோட தோட்டத்தில் இருந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஸோ இதை மோட்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து இதை நிறைய வீடியோவாகவும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து எனக்கு இருந்த இன்னொரு கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 to 6 ஜாப், அதாவது கார்பரேட்டுக்கு வேலை பார்க்கறத விட்டுட்டு நாமளே நமக்கு தேவையான வருமானத்தை வந்து வேற சில வழிகளில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் நாம் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும். அடுத்து ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோ, இது எல்லாமே நாம எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிகளில் இருந்து நமக்கு தேவையான வருமானத்தை நாம வந்து உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்றோம். ஓகே, நாம இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோவை உருவாக்குறதுக்கு வந்து நான் முதல்ல தேர்வு பண்ண இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். இங்கே நமக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட இங்கே வந்து ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டேறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால, வெளிப்புறத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு வெல்டிங் வேலையாக இருக்கட்டும், இல்லை கிரைண்டிங் வேலையாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான வேலையாக இருந்தாலும் இங்கேருந்து நான் இந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போய் வேலையை முடிச்சுட்டு வர்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து சென்னையில் இந்த ஸ்டுடியோவை செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து மூவ் ஆன இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை. என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ கிட்ட இருக்கிற சில ஏரியாவில் வந்து நாம் கொஞ்சம் ஷெட்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றினோம். ஆனால் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாயிலிருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 15 to 25 வரைக்கும் ரெண்ட் ஏரியா பொறுத்து இருந்தது. ஸோ இதெல்லாம் யோசிச்சப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு முன் அனுபவம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த பெரிய தொகையை வந்து ஒரு அட்வான்ஸாக கொடுத்து நாம் ரெண்ட்டுக்கு ஒரு ஷெட் எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்படி யோசிச்சப்போ தான் எனக்குன்னு இருந்த ஒரு சின்ன இடத்துல, அதாவது நம்ம வீடு பக்கத்துலேயே எனக்குன்னு ஒரு சின்ன இடம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஸ்டுடியோ செட்டப்பை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஸ்டுடியோ செட்டப்பு. பில்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17க்கு 51. ஸோ இதுக்குள்ளே சிம்பிளாக இதை வந்து நாம் பண்ணோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணோம். சுற்றி நாம் வந்து ஒரு 4 அடிக்கு செவுறு எழுப்பிட்டு அந்த செவுரில் இருந்து நாம் வந்து ஸ்கொயர் டியூப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷீட் வச்சு அடிச்சிருந்தோம்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் நாம் அப்படி பண்ணல. ஏன்னா நாம் வந்து ஒரு 4 அடிக்கு செவுறு எழுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதை இடிக்காமல் அது மேலே அப்படியே வீடு கட்டுற மாதிரியான திட்டத்தோடு தான் நாம் வந்து அதை பேஸை வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செலவாகும். அதாவது 17க்கு 51ன்னா யோசிச்சு பாருங்கள், பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ஸோ என்னோட நோக்கம் வந்து 5 லட்சத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கடைக்கால் எடுத்துகிட்டு இந்த ஏஏசி பிளாக்கு 2 பிளாக்கை வந்து உள்ளே இறக்கிட்டு, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மட்டும் கீழே இறக்கிட்டு சுற்றி செவுரை வச்சுட்டு இந்த இரும்பு பைப்புக்கு மட்டும் ஒரு 3 அடி பள்ளம் தோண்டி உள்ளே புதைச்சிட்டு அதுக்கப்புறமா மண்ணை கொட்டி எல்லாத்தையும் ஒரு ஃப்ளாட் ஆக்கி அதிலிருந்து நாம் வந்து 1 அடி கல் மட்டும் வெளியில் விட்டுட்டு மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த இந்த ஷீட்டை வச்சு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதோட டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 அடி உயரம். 13 அடி உயரம் உண்மையிலேயே கம்மி தான். அதுவும் ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோக்கெலாம் 13 அடி உயரம் வந்து உண்மையிலேயே சின்ன சைஸு தான். ஸோ இதுக்குள்ளே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 10க்கு 10 ரூமு. இந்த ரூமை வந்து டாப்பை மூடிடுவோம். அதுவும் ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஹீட்டு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இதுக்குள்ளே ஏசியும் போட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டர், அதாவது காலையில் ட்ரேடு பண்ணுறதுக்கு, ஒரு வேளை நம்ம அங்கே இருக்கும்போது ஸ்கல்ப்சர் வேலை செய்யும்போது காலையில் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு, ட்ரேடு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ரூம் செட்டப்பும், அப்படி இல்லைனா முக்கியமான சில பொருட்களை வைக்கிறதுக்கான ரூம் செட்டப்பையும் நாம் வந்து பண்ணிட்டோம். சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு இருக்குது. அந்த வீடோட செவுத்து பக்கம் வந்து நாம் வந்து
பில்லர்லாம் அந்த வீடோட சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல. டேரெக்டாக நம்மளோட செவுருலேயே வந்து இந்த ஸ்கொயர் டியூபுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டை கொடுத்து வாலை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டஸ்ட்டு எம்சாண்ட் டஸ்ட்டை போட்டு நல்லா கிளியராக தட்டிட்டு ஒரு கரெக்டான மட்டம் லெவலெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து கான்க்ரீட்டை வந்து வெளியில் சொல்லிட்டோம். ஸோ ஒரு வண்டி 9 கியூபிக் மீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ 9 கியூபிக் மீட்டரில் வந்து நம்ம வந்து மீட்டர் அளவுக்கு தேவையான ஜல்லியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது அப்படியே ரெடியாகி கலந்து எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கே செலவாயிடுச்சு. இது இல்லாமல் நம்ம லோக்கலில் நம்மளோட கொத்தனார் இவங்கெல்லாம் வேலை செஞ்சதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு தனியாக ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. 60,000 ரூபா வெறும் தரைக்கு மட்டுமே வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த வெல்டிங் வேலை எப்படி நாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் வேலை வந்து நாம் கம்ப்ளீட்டாக வந்து கான்ட்ராக்ட்லாம் விடலை. நாம் லோக்கலில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற வெல்டர்ஸ் நண்பர்களையே வந்து கூப்பிட்டுட்டு ஸோ தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாகவே நான் இறக்கிட்டேன். மெட்டீரியல் ஃபுல்லாகவே எனக்கு மணலியில் வந்து ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப கிட்ட. அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளியராக நாம் வந்து இந்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல பேஸு, நல்ல ஸ்ட்ராங்கான பைப்பு எல்லாமே கிளியராக நமக்கு கொஞ்சம் லாங் டைம் வரா மாதிரி தான் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ஷெட்டுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறமா இது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு பாத்ரூம், அதாவது நம்மளோட பாத்ரூம் செட்டப்பையும் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனியாக ஒரு செப்டி டேங்கையும் நம்ம வந்து இங்கேயே கீழே போட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 உரை இறக்கினேன். ஒரு அடி உரை இறக்கிறதுக்கு வித் மெட்டீரியலோட எல்லாம் சேர்த்து 1000 ரூபா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். ஸோ இதுக்கான செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10,000 ரூபாய் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பாத்ரூமையும் இந்த 10க்கு 10 ரூமையும் கட்டுறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஏசி பிளாக்கு, சிமெண்ட்டு, டஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இந்த கொத்தனார் வேலைக்கும் வெல்டிங் லேபரும் மட்டுமே எனக்கு வந்து 1,80,000 ரூபாய் வந்துச்சு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா லேபரோட சேர்த்து மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போது இந்த ஷெட்டுக்கான மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் இந்த ஷெட்டு உருவாக்குறதுக்காக மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு. இதை ஏன் நாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாம் அடுத்தடுத்து சிலைகளை செய்ய போகிறோம். சிலைனா வந்து நீங்கள் பார்க்குற சாமி சிலை மாதிரிலாம் கிடையாது. என்னோட நண்பர் வந்து அந்த சாமி சிலை செய்கிற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காரு. இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய சுவாமி சிலைகளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோனா என்னோட நண்பரோட இந்த ஸ்டுடியோ தான். இது வந்து அம்பத்தூரில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டுடியோவை மட்டுமே, இந்த சாமி சிலைகள் செய்யக்கூடிய இந்த ஸ்டுடியோவை மட்டுமே தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். வியக்கத்தக்க ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கிற விக்கிரகங்கள், கலசங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், ஃபோன் நம்பரையும் கொடுக்குறேன். ஒரு முறை இதையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு தேவை இல்லை வேறு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் இவங்கள தொடர்பு கொள்ளலாம். நாம் இங்கே வந்து இந்த மாதிரியான செட்டப் பண்ண போகிறதில்ல. நாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான சில கலைப்பொருட்கள், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி, என் மைண்டு செட்டுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்களை வந்து நாம் இங்கே பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம எடுத்த உடனெல்லாம் வந்து சடனாக வந்து ஏதோ பண்ணோம் அப்படின்லாம் பண்ணல. இதை வந்து நாம் கடந்த 1 வருடமாகவே சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி, சில ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சு, சில சாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி நாம் பெங்களூர்லேயே நமக்கு ஒரு டம்மி பீஸை வந்து செய்ய ஆரம்பித்தோம். இதுக்கு தேவையான வெல்டிங்கு, சில பேசிக்கான மிஷினரி எல்லாமே வந்து நம்ம பெங்களூர்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்கி இதை வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் இதை வந்து நாம் எதில் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பில் செஞ்சுருக்கோம். இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கும். ஸோ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து பண்ணலாம். இதுலேயே வந்து நிறையா பவுடர் கோட்டு இல்லை வேறு சில கோட்டெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியும். என்னோடய நோக்கம் வந்து இந்த மாதிரி இரும்பில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. யாருக்காவது தேவைப்பட்டால் இரும்பில் பண்ணி கொடுக்கலாம். பட் முழுக்க எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணோம், அதாவது துருபிடிக்காத ஸ்டீலில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. என்னோட முதல் கான்செப்ட், அதாவது ஆல்ரெடி டெஸ்ட்டாக பண்ண இந்த கான்செப்டை நான் திரும்பவும் ஒரு சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு பீஸை
வெற்றிகரமாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பீஸு. ஸோ இதுக்காக நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கே விலை போகும், எந்த மாதிரியான விலைக்கு போகும், இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களில் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்னோட ஒவ்வொரு விஷயமும், அதாவது நாம் யூடியூபுக்காக எந்த வீடியோவும் பண்ணுறது கிடையாது. யூடியூப்பில் வருமானம் வரும் அப்படின்லாம் நம்ம எந்த கண்டென்ட்டையும் எடுத்துக்கிட்டு சுற்றுறது கிடையாது. அப்படி நினச்சிருந்தா நிறைய இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. நம்ம பண்ணுறது எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணி நான் ஏதோ வருமானத்தை பார்த்துருக்க முடியும். ஸோ உண்மையிலே நம்மளோட நோக்கம் அது கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த யூடியூப் சேனலுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைப்ரரி, என்னோட வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள், நான் ட்ராவல் பண்ண ரூட், இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணோம், ஒரு சேஃபான ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும்னு நினச்சது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ அது மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டேன். இதுதான் நம்மளோட முதல் சிலை. ஸோ இங்கேருந்து நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 10 சிலைகளை நாம் உருவாக்க போகிறோம். இதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். இங்கேயும் பெங்களூர்லேயும் சென்னையிலையும் நிறைய இடங்களில் நம்ம வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்ன விலைக்கு போகும், இதெல்லாம் வருத்தா, இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலேயே இந்த மாதிரியான கலைப்பொருட்களுக்குன்னு விருப்பம் இருக்கிற ஒரு பில்டிங் வாசலில் வைக்கலாம், இல்லை ஒரு என்ட்ரன்ஸில் வைக்கலாம், ஒரு ஐடி கம்பெனி வாசலில் வைக்கலாம், இல்லை ஒரு பார்க்கில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது தேவைப்படுற இது மேலே விருப்பம் இருக்கிற நபர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கான விஷயந்தான். மற்ற எல்லா சோசியல் மீடியாலும் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விஷயத்தை வந்து என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் நான் எந்த இடத்துலையுமே இந்த இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணவே இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் மாடிஃபை பண்ணி இன்னும் நிறைய பீஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. இதெல்லாம் வந்து சாம்பிள். இதை வந்து முதல்ல 3D மாடலாக பண்ணி நாம் வந்து பார்த்துடுறோம். இந்த மாதிரி 3D மாடல் பண்ணிவிட்டு அதை வந்து நாம் மறுபடியும் இந்த மாதிரி மெட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் 3D பிரிண்டிங் மிஷினும் நாமளே எடுத்துருக்கோம், இங்கேயே இருக்குது. ஸோ இதையும் நம்மளோட ஸ்டுடியோ செட்டப்புக்குள்ளே கொண்டு போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ், ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ட்ரேடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் கோட் ட்ரேடர்ஸ் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், முறையாக கற்றுக்கிட்டு முறையாக ட்ரேடு பண்ணுங்கள். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. யார்கிட்டையும் நீங்கள் வந்து டபுள் ஆக்கி தரேன், ட்ரிபிள் ஆக்கி தரேன்னு எடுத்துகிட்டு போய் ஏமாந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இழந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து தர ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.